ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி, இன்ஸ்டன்ட் ஆப்பம். வீட்டில் ஆப்பம் மாவு இல்லை, பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆப்பம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு 2 கரண்டி கோதுமை மாவு எல்லார் வீட்லேயும் எப்போவுமே நம்ம வச்சுருப்போம். அதனால் இது சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, சுலபமாக செஞ்சிடலாம். 2 கரண்டி கோதுமை மாவு. உங்களுக்கு 4 கரண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் 4 கரண்டி நீங்கள் போட்டுக்கலாம். அது மாதிரி எல்லா அளவுகளும் நீங்கள் டபுளாக மாற்றிக்கிங்க. அதுக்கப்புறமா 1 கரண்டி சாதம், மத்தியானம் வடித்த சாதம், காலையில் செஞ்ச சாதம் இருக்கும் பாருங்கள், அது போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா 1 கரண்டி அளவுக்கு துருவின தேங்காய், அதுவும் போட்டுக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு சீக்கிரமாக சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் ஆப்பம். தேவையான அளவு உப்பு, ஈஸ்ட்டு 1/2 ஸ்பூன், சர்க்கரை 1/2 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி கலக்கிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இது நல்லா ஊற வச்சுருங்க. இதுக்கு தான் டைம் எடுக்கும். 15 நிமிஷம் 20 நிமிஷம். அது ஈஸ்ட்டு போட்டனால கொஞ்சம் உப்பி வரும் மாவு, அதுக்காக ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 15 நிமிஷம் கழித்து சூப்பரான இன்ஸ்டன்ட் ஆப்பம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணி தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான சட்னி அரைச்சி சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு ஆப்பம் மாவு. இப்போ நான் இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இருந்துச்சுன்னா நான்ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இரும்பு கடாயில் லேசாக எண்ணெய் தடவி பாருங்கள் ஆப்பம் ஊற்றியாச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள். தேங்காய், சர்க்கரை, சாதம், உப்பு, உங்களுக்கு ஏலக்காய் தூள் வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பாலோட ஏலக்காய் தூள் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக சாப்பிட்ணுங்க. சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கனால டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு சைடிஷாக நான் சிக்கன் பட்டாணி போட்ட குருமா தான் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமான சட்னி தேங்காய் பால் ஊற்றி இதை நீங்கள் சாப்பிட்லாம். ஆப்பம் கேட்குறாங்க, ஆப்பம் பிடிக்கிறவங்க எனக்கு உடனே ஆப்பம் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணுறாங்கன்னா இது மாதிரி கோதுமை மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ஒரு 20 நிமிஷம் இதெல்லாம் ரெடி பண்ணி ஊறுறதுக்கு 15 நிமிஷம், ஊற்றுறதுக்கு ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதாங்க. சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ரெசிபி, இது போல் நிறையா ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை பாருங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.